ஆதி வர வர நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். ஆனா இப்படியே விட்டா நம்மளை மிஞ்சி போயிடுவான். நாய்க்கு தலையா இருக்கிறதோட சிங்கத்துக்கு வாலா இருக்கலாம். வாடா. இந்த காசு யாரு, இந்த காசோட பலம் என்னன்றத அவனுக்கு புரிய வைக்கணும். நாம இப்படியே இருந்தோம்னா அவன் நம்மளை செல்லாத காசு ஆக்கிடுவான்டா. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி அவனை தூக்குறேன்டா. எல்லாரும் அமைதியா இருக்குடா, ஹிட்லர் வருது. என்னடா ஒரு புயல் பூவாயிருச்சு, வாங்கடா கிட்ட போய் பாப்போம். Many more happy returns of the day. Thank you சரண்யா. உன் பர்த்டே உனக்கே தெரியல. சாரி. செயின் எதுக்கு வாங்கி வந்த? வீண் செலவு. அப்படி சொல்லாத சிவா, என் ஞாபகம் உனக்கு எப்பயுமே இருக்கணும். அதுக்கு தான் இந்த சின்ன கிஃப்ட். இந்தா. சிவாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு கூட தெரியல. நீங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸோ? சாரி ஹிட்லர், எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. டேய் ட்ரீட் வைக்கனே மறந்துட்டான்டா. சிவா பை. நட்புனா இப்படி இருக்கணும்டா. நம்ம நட்பை யாராலும் பிரிக்க முடியாதுடா. லூசுடா இவனை யாரும் கண்டுக்காதீங்க. டேய், இவன் 90 போட்டாலே வளர ஆரம்பிச்சிருவான்டா. ஓடா மச்சான், சுயநினைவு இல்லாதப்பதான்டா மனுஷன் உண்மையா பேசுவான். டேய், அப்ப நீ என்கிட்ட போலியா தான் பழகுனியா? மச்சான், மனசு வலிக்கிற மாதிரி பேசுறான்டா. செயினை அடகு வச்சு சரக்கு வாங்கி கொடுத்தா நம்ம மச்சான். ஆஹா, ஏ மச்சான் சிவா வாழ்க. டேய் 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 கத்தாதீங்கடா, எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்கல்ல. கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊட்டி குடி, இந்த குடி மஸ்தாங்க போய் பாட போறேன்டா. டேய் நோண்டா உட்காரு. மச்சான் ஹிட்லர் வந்துச்சுடா. இங்க எதுக்குடி வந்த? உனக்கு தான் யாரை பத்தி அக்கறை இல்லையே. நான் இங்க வந்தா என்ன? எங்க தூரத்துல ஒரு பொம்பளை வயசுல. சரி சரி, நீ கிளம்பு. போடி. முதல்ல நீ வா. ஏய் நினைச்ச நீ செயின் அடகு வச்சுதான் குடிப்பேன்னு. அடகு வச்சியா இல்ல வித்துட்டியா? பொருள் இருக்கிறது கஷ்டத்துக்கு உதவுதான். இந்தி படிக்க ஆசைப்பட்டுச்சு, சேட்டுக்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? லவ்வர் கிஃப்டா கொடுத்த செயின் அடகு வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே. டோன்ட் வெரி செல்லம். இல்லை வெக்கப்பட என்ன இருக்கு? இன்னைக்கு ஹிந்தி படிக்க போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான். அப்புறம் அந்த செயின் என் எதிர்த்து பக்கத்தில் ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இதுங்களோட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்ட. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் நிம்மதியாக தண்ணி அடிக்க முடியுமாடி? கல்யாணம் பண்ண நம்ம சகத்தோழர்லாம் கேட்டுப்பார், எவனா நிம்மதியாக தண்ணி அடிக்கிறானடி? அவன் தண்ணி அடிக்கிறதே ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சுட்டு இருக்கான். மனசு இருக்கிறவங்க கிட்ட பேசினா மத்தவங்க மனசு பத்தி தெரியும். நீதான் இதயத்துக்கு பதிலா கல்ல வச்சிருக்கியே. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் நானும் சந்திக்கிறது தான் கடைசி தடவையா இருக்கும். எப்படியோ மச்சானோட காதலுக்கு ஆப்பு வச்சாச்சு. நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி. ஓகே, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாடி என்னப்பா திரும்ப என்னடா அடிபட்டிருக்கு? ஒன்றும் இல்லை டாடி. உன் கண்ணு போய் சொல்றேன்னு சொல்லுது. அப்பா கிட்ட உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? காலேஜில் சீனியர் பசங்க டீஸ் பண்ணிட்டாங்க டாடி. பெரிய கிரவுண்ட் டாடி. நொண்டி அடிச்சுட்டு ஓட சொன்னாங்க. முடியல, நின்றுட்டேன். பிளடி ஃபுல் ராஸ்கல் செந்தில் ஒருத்தன் எட்டி உதச்சிட்டான் டாடி. கீழே விழுந்தல தலையில் அடிபட்டுச்சு டாடி. என் புள்ளைய தொடர அளவுக்கு அவனுக்கு எப்படா தைரியம் வந்தது? கிளம்புங்கடா.
கை வச்சா ஓடா ஓடா ஓடி ஏய் எழுந்துடா எழுந்துடா ஏய் உனக்கு எழுந்துடா ஏய் ஓடா ஏய் ஓடிக்கிற ஏய் ஏய் ஓடு வாங்கடா சரண்யா ப்ளீஸ். சரண்யா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சரண்யா சாரி. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் சரண்யா. ப்ளீஸ் சரண்யா, புரிஞ்சுக்கோ சரண்யா ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? அது சரிடா மச்சான். நீ உட்கார்றா. என்னடா எங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த பொண்ணு கூட வந்து உட்காந்துட்டு இருக்க? யாரா அந்த பொண்ணு? சாரிடா, நான் இவளை லவ் பண்றேன். இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இங்க லவ் மேட்ரு ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் ஏகப்பட்ட பிரச்சனைடா. இவ என்னை மீட் பண்றது தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதான் யாருக்கும் தெரியாம இப்படி மீட் பண்றோம். போடா லூசு. காதலிச்ச பிறகு எதுக்குடா பயப்படுற? எல்லாத்தையும் தாண்டி வரதாண்டா காதல். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். இவன் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டான். பை த பை, ஐம் சிவா. இந்த வானரங்கள்லாம் என்னோட சாரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சந்துரு. வணக்கம். நீங்கள் கையெடுத்து கும்புறதே தொல்லை பண்ணாதீங்கன்னா போங்கடான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தோணுது மச்சான், எனக்கு அப்படி தோணலையாடா. கிளம்பலாம்டா. ஐ அம் ரெடி. யாரோடதுமா செயின்? என்னோட செயின். ரசீதில் ஆம்பளை பேர் போட்டிருக்கு. அவர் வந்தால் தான் கொடுப்போம். மச்சான் ஃபோன் ரிங் ஆகுதுடா. ஏய் யாருன்னு கேளுடா. ஏதோ செல்லவனு போட்டுருக்கடா. ஐயோ. ஹலோ, சிவா பேசுகிறேன். நான் சரண்யா பேசுறேன். எங்க இருக்க? உடனே வா. என்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதே, எனக்கு தெரியுமே. நீ ரோமியோ, நான் ஜூலியட் பாரு. ஏன் ரொம்ப பழசா திங்க் பண்ற? புதுசா திங்க் பண்ண மாட்டியா? ஒரு சூர்யா, ஒரு ஜோதிகா. பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சீக்கிரம் அடகு கடைக்கு வா. ஏன் உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? முதல்ல வா, என்ன பிரச்சனைன்றத அப்புறம் சொல்றேன். ஆஹா மாட்டணும்டா. என்ன சொல்லும்? அடகு கடை வரைக்கும் வந்திருக்க? உன் லட்சணம் அடகு கடை வரைக்கும் வர வச்சிருக்கு. வா.
ஏ சரண்யா, ஷைன் எடுத்துட்டு எங்கே போகிற? கொடுத்த கிஃப்ட்டை திருப்பி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரொம்ப பாவம் தெரியும்ல. உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில சந்திச்சதே பாவம். ஏதாவது லட்சியம் இருக்கணும்டா, அப்பதான் வாழ்க்கையே சுறுசுறுப்பா இருக்கும். நீ வேணுன்னா எதாவது லட்சியம் வச்சுக்கோப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னடா உனக்கு எந்த லட்சியமும் இல்லையாடா? எந்த லட்சியமும் கிடையாதுடா மச்சான். படிக்கணும், பாஸ் ஆகணும், மாதம் 10,000 சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சா போதும். அமைதியான வைஃப், நிம்மதியான வாழ்க்கை. நம்ம பேர் சொல்கிற மாதிரி 2 வாண்டுங்க. ரிட்டையர்மெண்ட் வாங்கின பிறகு வர காசை வச்சு சின்னதாக ஒரு வீடு, சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி சேர், அவ்வளோதான். என்னடா லட்சியமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய லட்சியம் வச்சிருக்க? தம்பி, உன்னை வெட்டினது யாருன்னு பயப்படாம என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். தைரியமா சொல்லு. ஆள் மாற்றி வெட்டிட்டாங்க சார். எனக்கு யாரும் எதிரி கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கலாம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா நான் ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். வரட்டுப்படிவாத வாழ்க்கையை சீரழிச்சிடு சிவா. இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. உன்ன மாதிரியே எனக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கு. உன்னை நான் காத்துட்டு இருக்க சொல்லலை. நீ பழகின பேர் இந்த சிவா வேற, இப்போ நீ பார்க்குற சிவா வேற. இதுதான் உன் முடிவா? உன் முடிவை நீ மாத்திக்கவே மாட்டியா? இப்படி கோபப்பட்டு தான் உன் வாழ்க்கையே வீணா போச்சு. எந்த லட்சியமும் இல்லாமல் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. நீ என்னை நினச்சிட்டுன்னு சொல்ல மாட்டேன், மறந்துடணும்னு சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையை முடிவு பண்ண உனக்கு உரிமை இருக்கு. ஹாய். ஹாய்டா. என்னடி நடுராத்திரில வந்து உயிரை எடுக்கிற? என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னடி என்னாச்சு சொல்லிட்டாளு, அப்பதான் நானும் உன் கூட சேர்ந்து அழ முடியும். திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னடி திடீர்னு குண்டு தூக்கி தலையில போடுற? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்ப என்னடி பண்றது? நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சந்தோஷமா வாழ முடியாது. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ லூஸ், அழுகையை நிறுத்து. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சோத்துக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நீ லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மப்பு மந்திரமா வந்து நிப்பீங்க, அப்புறம் எங்க யோசிக்கிறது? என்ன? ஒண்ணும் இல்லடி, ஏன் வேதனை நினைச்சு புலம்புன? அப்ப நான் வந்தது உனக்கு வேதனையா இருக்கா? நான் அப்படி சொல்லலடி. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு, நான் கிளம்புறேன். ஆனா ஆத்துலயோ கொல்லத்துலயோ என் போன மிதக்கும். நில்லு. மிரட்டி மிரட்டி நீ காரியத்தை சாதிச்சிருவ போல இருக்கு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்வேதா. சிவா வரட்டும்,
உன்னை நான் கைவிட மாட்டேன். நீதான்டா என் உயிர். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. என்னடா கையா கல்யாணத்தை பண்ணி வச்சு கரெக்டாடா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், என் பொண்ணு மனச கலைச்சு எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டியடா. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. அம்மா, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்ன அவமானப்படுத்தி தலை நிமிர்ந்து நடக்க முடியாம பண்ணிட்ட. என் வயசு வரும்போது தாண்டா உனக்கு தெரியும் வேதனையும் அந்த வலியும். ஏய், நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உனக்கு உடம்பு சரியில்லடி. உனக்கு பால் கொடுக்க முடியல, மார்பு கட்டிக்கிச்சு. அந்த வலியை விட இந்த வலி பெருசு இல்லடி. இல்லம்மா, வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவேன். அம்மா ப்ளீஸ் மா, அம்மா ப்ளீஸ் மா. அம்மா உங்க கோபம் நியாயமானதாம்மா. நடந்தது நடந்து போச்சு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கம்மா. அதான் அர்ச்சனை போட்டு வாழ்த்திட்டு போறேனே. 16 மிக்க பெருவாழும் வாழ்ட்டும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்.